வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். அப்கி பார் 400 பார் என்ற முழக்கத்தோட இந்த தேர்தல் பயணத்தை தொடங்கிய பாஜகவிற்கு இந்த முறை இந்த தேர்தலில் எவ்வளவு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் நாடு முழுவதும் ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. பல எலெக்ஷனை ட்ராக் பண்ணக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவுக்கு 370 தொகுதிகள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை, என்டிஏக்கு 400 தொகுதிகள் வருவதற்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. அப்போ பாஜகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் வரும், அவங்க அந்த 272 அந்த மார்க்கை கிராஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. ஊடகங்களில் வரக்கூடிய டிபேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா டிபேட்ஸ்லையும் ஒரு எலெக்ஷன் எக்ஸ்பர்ட், ஒரு செஃபாலஜிஸ்ட்டை வச்சு இந்த கேள்வி என்பது தான் பல சேனல்ஸ் கேட்குறாங்க. பல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவர்களுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்பார்க்காத கருத்துக்களாக தான் அது இருந்திருக்கிறது. குறிப்பாக அவங்களுக்கு சொல்ல போனால் யோகேந்திர யாதவ், அதுக்கப்புறம் சிஎஸ்டிஎஸ் உடைய சஞ்சய் குமார், இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முற்றிலுமாக பாஜக எந்த விஷயத்தை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அது போன்ற கருத்துக்களை தான் அவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் யதார்த்தமான சூழலாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு ஃபேஸஸ்லையும் இந்த எலெக்ஷன் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத நம்ம அப்பப்போ ட்ராக் பண்ணி பேசுகிறோம். நியூஸ் மினிட் தமிழ் சார்பாக எந்த நம்பர்ஸையும் நாங்கள் கமிட் பண்ணல. ஏன்னா அந்த நம்பர் கேம் அப்படின்றது அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். பட் இந்த எலெக்ஷன் ட்ரெண்டை ட்ராக் பண்ணி யார் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, எந்தெந்த விதத்தில் எந்தெந்த மாநிலங்களில் இந்த தேர்தல் எப்படி மாறி இருக்கிறது அப்படின்றத பற்றிலாம் நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நாம் செய்யக்கூடிய இந்த வேலையை தொடர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இந்த QR கோட் மூலமாக தெரிவிக்கலாம். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் நாம் இந்த விஷயத்துக்குள்ளே போகிறோம். இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் பிஜேபி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. மேசையை தட்டி அப்கி பார் 400 பார் அப்படின்னு தான் பிரதமர் பேசினார், நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசினார். அதுக்கப்புறம் தொடர்ந்து எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அந்த அப்கி பார் 400 பார் அப்படின்ற அந்த கோஷத்தோடு தான் அந்த பொதுக்கூட்டம் என்பது துவங்கும். ஆனால் அந்த கோஷமே பாஜகவுக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவாக மாறிடுச்சு அப்படின்றது தான் பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. வட இந்தியா எலெக்ஷன்ஸை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணக்கூடிய நீரஜா சௌத்ரி, அதுக்கப்புறம் சஞ்சய் குமார் போன்ற சிஎஸ்டிஎஸ் உடைய செஃபாலஜிஸ்ட், இது போன்ற நபர்கள்லாம் இந்த அப்கி பார் 400 பார் அப்படின்றது ஒரு விதமான அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திடுச்சு. பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல குரூப்ஸை கன்சாலிடேட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு அது ஒரு மிக முக்கியமான நரேட்டிவையும் கொடுத்துருச்சு அப்படின்றாங்க. ஸோ இதை மோடியால் டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியல. அந்த மோடி மேஜிக் இருக்கு இல்லையா, இந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது மோடி மேஜிக் மூலமாக மோடி மறைக்க முடியும், அதை அப்படியே திருப்பிட முடியும். அது ஒரு பெரிய விஷயமாகவே கன்சிடர் பண்ணாத அளவுக்கு மோடியோடைய இமேஜ் இதை எல்லாத்தையும் சமன்படுத்திடும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது இந்த தேர்தலில் எடுபடவில்லை. மோடி அப்படின்ற ஒரு இமேஜை வச்சு பாஜக இந்த தேர்தலை சந்தித்தாலும் அடிப்படையான விஷயங்கள், மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளான விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை எல்லாம் இவர்களால் ஒதுக்கி விட முடியவில்லை. அந்த விஷயங்கள் தான் கிரவுண்டில் பெரிய அளவுக்கு ஒரு ஃபேக்டர்ஸாக மாறி இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த எலெக்ஷனில் அந்த லோக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட பாஜகவுக்கு பல இடங்களில் ஒரு கடுமையான சவாலை இந்த களம் ஏற்படுத்தி இருக்கு. 2024 தேர்தல் களம் என்பது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது தான் கிரவுண்டில் இருக்கக்கூடிய சென்ஸ். இன்னொரு பாஜகவுடைய குறிப்பிட்ட தோல்வி என்ன அப்படின்னு பார்க்குறேன்னா, ஒரு நேஷ்னல் நரேட்டிவ் அவங்களால உருவாக்க முடியல. 2014, 2019 அவங்க ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு நேஷ்னல் இஷ்யூஸில் பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னும் போது மக்களுடைய கவனம் எல்லாம் அந்த இஷ்யூஸை நோக்கி இருக்கும் அப்படின்னும் போது அந்த இஷ்யூஸ் வாக்களிப்பது எப்படி அப்படின்ற ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறும். பட் இந்த தேர்தலில் அந்த மாதிரி ஒரு நேஷ்னல் நரேட்டிவை பாஜக முயற்சி பண்ணாங்க. ராம் மந்திர் அப்படின்ற ஒரு இஷ்யூவை கொண்டு வந்தாங்க. பட் அதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு நேஷ்னல் நரேட்டிவாக பாஜகவுக்கு மாறவில்லை, பாஜகவுக்கு கை கொடுக்கவில்லை அப்படின்றது தெரியுது. அதுவும் பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அமைந்திருக்கிறது. அதனால தான் இந்த எலெக்ஷன் மாநில வாரியாக, தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இந்த எலெக்ஷனில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் காங்கிரஸ் கட்சி அந்த கேம்பெயினை முன்னெடுத்தாங்க. காங்கிரஸ் கட்சியை நீங்கள் காங்கிரஸ் கட்சி இந்தியா அலையன்ஸை எந்த அளவுக்கு டிஸ்கிரெடிட் பண்ணி
காங்கிரஸ் கட்சி சொல்ற எந்த விஷயத்தையும் நீங்க நம்பாதீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு 10 ஆண்டு காலம் பாஜக அந்த பிரச்சாரத்தை ஊடகங்கள் மூலமாக செய்தது. இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சி பேசுற எந்த விஷயமும் வந்து பெரிய அளவுக்கு ஊடகங்கள்ல பிரதிபலிக்கிறது இல்லை. எல்லா ஊடகங்கள்லையும் பாஜகவுடைய அந்த புராணம் என்பதுதான் வந்து பாடப்படுகிறது. பிரைம் மினிஸ்டருடைய இன்டர்வியூ தான் வந்து மணிக்கணக்கில் அவங்க வந்து ரிப்பீட்ல காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர எதிர்கட்சிகளுடைய இன்டர்வியூஸோ, எதிர்கட்சி தலைவர்களுடைய பிரச்சாரமோ, எதிர்கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களோ பெரிய அளவுக்கு பிரதிபலிக்கிறது இல்லை. அப்போ இந்த எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பதற்கான எந்த அவென்யூலையும் பாஜக வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்கல. சமூக வலைதளங்களில் பயன்படுத்தி ஓரளவுக்கு காங்கிரஸ் மற்றும் இந்தியா அலையன்ஸ் தலைவர்கள்லாம் வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அதுதான் வந்து பாஜக 370 சீட்ஸ் வந்தாங்கன்னா, இந்த முறை மீண்டும் 400 சீட்ஸோட ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அந்த கான்ஸ்டியூஷனை இவங்க மாற்றிடுவாங்க. அந்த கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்படுகின்ற அந்த முக்கியமான ரைட்ஸ் இருக்கு இல்லையா, உரிமைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களிடமிருந்து பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை எந்த விதமான ஊடக சப்போர்ட்டும் இல்லாமல் கிராமந்தோறும் அந்த பிரச்சாரம் போய் சேர்ந்திருக்கிறது. அது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு ஆதங்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் வந்து பாஜக 370 தொகுதிகளோடு வந்துட்டாங்கன்னா, 400 தொகுதிகளோடு வந்துட்டாங்கன்னா அவங்கள கேள்வி கேட்குற ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த அச்சத்தை வந்து உருவாக்கிருச்சு. இது காங்கிரஸ் கட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை. இதுதான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அவங்க எவ்வளோ சீட்ஸ் ஜெயிக்க போகிறாங்கன்றதெல்லாம் தாண்டி பாஜகவை பின்னுக்கு தள்ளுறது, பாஜகவை பேக் ஃபுட்டில் தள்ளுறதுக்கான முதல் படி, முதல் வெற்றி அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய இந்த கேம்பெயின் கிராமந்தோறும் போய் சேர்ந்திருப்பது. இதை பாஜகவால் கவுண்டர் பண்ண முடியல. அப்போ அப்கி பார் 400 பார் என்ற அந்த கோஷத்தை கைவிட வேண்டிய ஒரு நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டாங்கன்னா அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சியுடைய இந்த கவுண்டர் கேம்பெயின், அதுக்கப்புறம் வந்து இந்தியா அலையன்ஸ் உடைய இந்த கவுண்டர் கேம்பெயின். எந்தெந்த பொதுக்கூட்டத்துக்கு ராகுல் காந்தி போறாரோ அந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த புத்தகத்தை கையில காட்டி அந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறார். பல அமைப்புகள் அந்த விஷயத்தை பேசுறாங்க, அப்புறம் பல சமூக இயக்கங்கள் அந்த விஷயத்தை பேசுறாங்க. அப்படின்னும் போது அது அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதால தான் பாஜகவால் இந்த நரேட்டிவை எப்படியாச்சும் மாத்திர முடியுமா அப்படின்னு தான் கம்ப்ளீட்டா இந்த கேம்பெயினை வந்து ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த கம்யூனல் லைன்ல இந்த கேம்பெயினை வந்து கொண்டு போனாங்க. இது கவுண்டர் கன்சால்டேஷனுக்கு வழிவகுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் ஆங்கர், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பிஜேபி எம்பிஸ்க்கு எதிராக இருக்கிறது அப்படின்னும் போது அதுவும் வந்து இந்த லோக்கலைஸ்டு ஃபேக்டர்ஸில் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக மாறிவிட்டது. பல இடங்களில் அந்த பாஜக எம்பி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அதுக்கப்புறம் உட்கட்சி தலைவர்களுக்கு, அந்த கட்சியிலேயே பாஜகவிலேயே இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கு அந்த எம்பி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அதுக்கப்புறம் பல இடங்களில் பிஜேபி வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு பயந்து கேண்டிடேட்ஸை மாற்றிருக்காங்க, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவர்களுக்கெல்லாம் வந்து சீட் கொடுத்துருக்காங்கன்னும் போது அந்த அதிருப்தி எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான தாக்கத்தை கிரவுண்ட் லெவலில் தொகுதி வாரியாக அது ஏற்படுத்தி இருக்கு. பல இடங்களில் இந்த பிரச்சனையும் வந்து பாஜக சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆப்போசிஷன் பார்ட்டிஸால இதை கேபிட்டலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கா அப்படின்னா ஒரு சில மாநிலங்களில் இதை கேபிட்டலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் பல மாநிலங்களில் இவங்களால அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான சூழல். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமேத்தி தொகுதி, கடந்த முறை ராகுல் காந்தி அமேத்தி தொகுதியிலேருந்து தோல்வி அடைந்தார். ஸ்மிருதி இரானி அங்கே ஜெயிச்சு அமைச்சரானாங்க. இந்த முறை ஸ்மிருதி இரானி மீது கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிஜேபி லீடர்ஸ், லோக்கல் பிஜேபி ஃபங்க்ஷனரிஸ், ஆர்எஸ்எஸ் ஆட்கள் எல்லாருக்கும் வந்து ஸ்மிருதி இரானி மீது ஒரு வருத்தம் என்பது இருக்கிறது, ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது. ஆகவே இந்த முறை வந்து அங்கே களம் என்பது காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கிறது. பட் ராகுல் காந்தி அந்த இடத்துல போட்டியிடாமல் ரேபரேலியில் போட்டிடுறாரு. பட் இன்னொரு மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் லீடரை வச்சு நம்ம ஸ்மிருதி இரானி தோக்கடிச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அங்கே வந்து பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸும் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பெரிய அளவுக்கு வந்து அங்கே ரிசோர்ஸஸ் அப்படின்றது பாஜகவுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ரிசோர்ஸஸ்லாம் மேட்ச் பண்ண முடியல. கிரவுண்ட் லெவலில் வேலை செய்கிறதுக்கு பாஜகவோட மாதிரி ஆட்கள் இருக்காங்க.
பட் காங்கிரஸுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி குறிப்பிட்ட இடங்கள்ல அங்கே கிரவுண்டில் இருக்கக்கூடிய அதிருப்தியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு காங்கிரஸ் கிட்ட அந்த மெஷினரியை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தலை அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா ஹசாரே போராட்டம், ஊழலுக்கு எதிரான அண்ணா ஹசாரேவுடைய அந்த போராட்டம், அதுவே ஒரு பெரிய ஏமாற்று வேலை. பட் அதை நம்பி மக்கள்லாம் வந்து ஒரு விதமான கோவத்திலையும் ஒரு விதமான கொந்தளிப்புலையும் காங்கிரஸுக்கு எதிராக அவங்க வந்து வாக்களித்தாங்க. பட் அதே மாதிரியான ஒரு சூழலை காங்கிரஸ் கட்சியாலேயோ இந்தியா கூட்டணியாலேயோ இந்த தடவை உருவாக்க முடியவில்லை. மோடிக்கு எதிராக அதிருப்தி என்பது இருக்கிறது. ஆனால் அந்த அதிருப்தி ஒரு விதமான கோவத்தில் மாறலை. ஒரு விதமான கோவம் அப்படின்ற அந்த நிலைக்கு இந்தியா கூட்டணி அதை கொண்டு போகல. அதற்கு காரணம் என்னன்னா, இந்தியா கூட்டணி கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், அவங்கக்கிட்ட ரிசோர்ஸஸே சுத்தமாக இல்லை. மீடியா வந்து சப்போர்ட் இல்லை. இன்னொரு பக்கம் உங்களுக்கு பாஜகவுக்கு மீடியா சப்போர்ட் இருக்குது. பாஜக அரசாங்கத்தில் இருக்காங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க கையில் இருக்காங்க. ஒரு 13-14 ஆயிரம் கோடி ரூபாய் அவங்கக்கிட்ட இருக்குது. பணம் செலவு பண்ணலாம், கூகுள் ஆட்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அவங்க. அதுவும் இல்லாமல் லட்சக்கணக்கில் அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயங்களை வைத்துக்கொண்டு பாஜகவால் ஒரு நரேட்டிவை இந்த தேர்தலில் செட் பண்ண முடியல. அவங்களால இந்த 7 ஃபேஸ் எலெக்ஷனில் எந்த ஃபேஸ்லேயும் வந்து கொஞ்சம் அவங்களுடைய அந்த பெர்செப்ஷன் வைஸோ அல்லது அவங்களுடைய அந்த பணியை அவங்களால வேகப்படுத்த முடியல, ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியல அப்படின்றதே வந்து இந்த தேர்தலில் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக மாறி இருக்கிறது. 7ஆம் கட்ட தேர்தல் வரைக்கும் வந்து உங்களுக்கு பாஜக எப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் அவங்களுக்கு எப்படி பின்னடைவாக அமைந்ததோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கேம்பெயின் பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகலை, பெரிய அளவுக்கு மோடியுடைய கேம்பெயினும் பீக் ஆகலை அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. ஸோ அந்த அளவில் வந்து இந்த எலெக்ஷனை வந்து ரொம்ப லோக்கலைஸ்டு எலெக்ஷனை வச்சு, லோக்கல் இஷ்யூஸை வச்சு இந்த எலெக்ஷனை ஆங்காங்கே ஒரு டஃப் ஃபைட்டாக இந்தியா கூட்டணி மாற்றி இருக்கிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை அவங்க செய்திருக்கிறார்கள் அப்படின்னும் போதே இதுவே ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த போட்டியை இந்தியா கூட்டணி எவ்வளவு நலிவடைந்த நிலையில் அவங்க இருந்தாலும் அந்த போட்டியை வந்து இந்தியா கூட்டணி செய்திருக்கிறது. அந்த போட்டியை இந்தியா கூட்டணி ஒரு டஃப் கான்டெஸ்ட்டை கொடுத்துருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. ஸோ ஜூன் 4ஆம் தேதி அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும் பாஜக நினைத்த அந்த தொகுதிகளை அவர்களால் பெற முடியுமா, அதே போல் இந்தியா கூட்டணிக்கு ஒரு சைலண்ட் ஓட்டர், ஒரு அண்டர் கரண்ட் ஏதாச்சும் இருக்கா, அது இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ எல்லோருடைய பார்வையும் ஜூன் 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த முக்கியமான தேர்தல் முடிவுகளை நோக்கி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அந்த 1ஆம் தேதி வரக்கூடிய அந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பையும் கூட்டியிருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.